கதை ஈமையும் திருப்பமும் கொண்டிருக்கும் ஒரு சிறுகதை. கொள்ளை திருடன் நல்லவனாக நடிக்கும் சம்பந்தம்மா. நெல்லிக்கோட்டை பசுமை சூழ்ந்த அமைதியான கிராமம். இங்கு அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரமாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு ரகசியம் மட்டும் தெரியாமல் இருந்தது. கதையின் நாயகன் சம்பந்தம்மா ஒரு வயதான மூதாட்டி போல நடிக்கிறாள். யாரும் அவளை சந்தேகிக்கவே மாட்டார்கள். எப்போதும் புடவையிலும் கண்ணாடி பாட்டிலும் நடக்கும். கிராமத்தில் யாருக்கும் சிரமம் வந்தால் அவள்தான் முதலாக உதவுவாள். குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவாள். முதியவர்களுக்கு மூலிகை மருந்து தருவாள். ஆனா இரவில் அவள் வேறொரு உருவம். இரவில் நடக்கும் களவு. இரவு தலைமணி கிராமம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. சம்பந்தம்மா வீட்டில் இருந்து புறப்பட்டாள். புடவை வேட்டி போல கட்டிக்கொண்ட கண்களில் கருப்பு புடை, காலில் மென்குச்சி, ஒரு சிறிய பைக்கில் தள்ளி ஓடுகிறாள். அவள் முன்னே நோக்கி செல்லும் வீடு கிராமத்தின் ரத்தினக்காரர் வீடு. அவனிடம் எப்போதும் தங்கம் வெள்ளி பணம் நிறைந்தே இருக்கும். அவள் கதவை திறக்கிறாள். அவளுக்கு அந்த வீடு எப்படி திறக்க தெரியுமா? தெரியாமலா? இரவு நேரத்தில் வீட்டு தலை சுத்தம் செய்து சாவிகளின் டுப்ளிகேட் எடுத்து வைக்கும் பழக்கம் அவளுக்கு. மறுநாள் காலை நல்லவனாக நடிப்பு. அடுத்த நாள் காலை ரத்தினக்காரர் வீட்டு வாசலில் கூச்சலாகிறது. யாரோ திருடண்டா, பூட்டுதான் இம்போ பாருங்க. ஒண்ணும் உடலையானா தங்க ஜுங்கா, 5 நாச்சு மோதிரம், 2 லட்சம் ரொக்கம் எல்லாம் போச்சு. சம்பந்தம்மா வருகிறா. ஐயோ பாவம், எத்தனை பேருக்காக உழைக்கிறீங்க நீங்க? நான் உடனே நம்ம காவல் தலைவனை அழைக்கிறேன். நம்புறங்க, நமக்குள்ளதான் திருடன் இருக்கா. அவள் கண்களிலும் உணர்ச்சி புன்னகை. யாரும் அவளை சந்தேகிக்கவில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் அவள் தான் தெய்வம் போல இருந்தாள். திருப்பம், ஒரு சிறுவன் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறான். 10 வயதான ரகு சம்பந்தம்மாவின் அருகிலுள்ள வீட்டில் வாழும் சிறுவன். அவள் இரவில் வெளியே போகும் ஒளி அவனுக்கு தெரிகிறது. ஒரு இரவு அவள் பின் தொடர்ந்து செல்கிறான். அவன் பார்த்தது அதிர்ச்சி. அம்மா, சம்பந்தம்மா தான் திருடா. அவனை சிக்க வைத்து சம்பந்தம்மா மிரட்டுகிறார். எதுவும் சொல்லலேனா உன் அம்மாவுக்கு மாதம் ஒரு ரொக்கம் வாங்கி தர்ற. ரகு தயங்குகிறான். ஆனால் அவன் மனம் ஒத்துக்கொள்கின்றதா? முடிவு உண்மை வெளிச்சத்தில். ரகு அந்த திருட்டு சூத்திரங்களை மெதுவாக ஒரு பேப்பரில் எழுதுகிறான். காவல்துறைக்கு அனுப்புகிறான். ஒரு இரவு காவலர் குழுவுடன் வருகிறார்கள். சம்பந்தம்மா கைது செய்யப்படுகிறாள். வெளியே தெரிந்து கொண்ட கிராம மக்கள் அதிர்ச்சி. இவனாதான் நம்ம நல்லவள். முடிவு. கதை இங்கே முடிகிறது. வாழ்க்கையில் யாரும் அவர்கள் காட்டும் முகத்தை போலவே இருப்பார்கள் என்று நம்ப முடியாது. ஒருவர் எவ்வளவு நல்லவனாக நடித்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும்.